நாஞ்சில் சம்பத் முதல்வர் ஸ்டாலின் இணைந்து மீடியா சந்திப்பு, திடீர் பரபரப்பு. அதாவது அதிமுகவில் இருந்து விலகிய நாஞ்சில் சம்பத் திமுகவில் சேரப்போவதாக தகவலை வெளியிட்டு வந்தார். திமுக தரப்பில் இருந்தும் நாஞ்சில் சம்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அப்போதே திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நாஞ்சில் சம்பத் நிச்சயம் நம் பக்கம் வரமாட்டார், அவர் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம்மால் நிறைவேற்ற முடியாது என கூறிவிட்டார். இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அவரது மரணத்தில் மர்மம் இருக்கிறது என பேசி வந்தார் நாஞ்சில் சம்பத். இதைத் தொடர்ந்து சசிகலா தரப்பில் நாஞ்சில் சம்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சசிகலாவை நேரில் சந்தித்து அவரது சாசனத்தை தமிழகம் முழுவதும் பரப்புவேன் என முழங்கினார் நாஞ்சில் சம்பத். இந்த சந்திப்புக்கு முன்னதாக நாஞ்சில் சம்பத் சென்னையில் தங்கியிருந்த விடுதி வாடகை உள்ளிட்டவை ரொக்கமாக செலுத்தப்பட்டவை. சசிகலா சிறைக்கு போன நிலையில் ஓபிஎஸ் பக்கம் நாஞ்சில் சம்பத் போவார் என கூறப்பட்டது. திடீரென தினகரன் புகழ்பாட துவங்கினார் நாஞ்சில் சம்பத். இந்த துடிப்பாதல்கள் தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் கடும் எரிச்சலைத்தான் ஏற்படுத்தியிருந்தது. அதுவும் நீதிமன்ற படிகளேறும் டிடிவி தினகரன் காலம் தந்த தலைவன், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பவர் என்றெல்லாம் ஓவராக கூறியதும், தினகரனை புகழ்வதற்காக மக்கள் காரி உமிழ்ந்தால் துடைத்துக் கொள்வேன் என பேட்டியளித்ததும் தான் தாமதம். சமூக வலைத்தளங்களில் நாஞ்சில் சம்பத் இன்றும் நாரடிக்கப்பட்டு வருகிறார். இப்போது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் தமிழறிஞர் கோட்டாவில் நாஞ்சில் சம்பத்துக்கு அரசு வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. சொந்த லாபங்களுக்காக குற்றவாளிகளை கூட துதிப்பாட தயங்காத நாஞ்சில் சம்பத்துக்கு அதெப்படி தமிழறிஞர் கோட்டாவில் அரசு வீடு ஒதுக்க முடியும் என்பதுதான் பொதுமக்களின் கேள்வி. இந்த நிலையில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தாவேகா தலைவர் விஜயை விமர்சிக்க மாட்டேன், அவர் மீது எனக்கு மதிப்பு இருப்பதாக நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கருத்து தெரிவித்துள்ளார். மதிமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பின்னர் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மதிமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவில் இணைந்தார். நாஞ்சில் சம்பத்தின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. மேலும் அவருக்கு ஜெயலலிதா யுனோவா கார் பரிசாக வழங்கியதும் தமிழக அரசியலில் பேசு பொருளாக அமைந்தது. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் டிடிவி தினகரன் அணி திமுகவுக்கு ஆதரவு போக்கு என மாறுபட்ட முடிவுகளை தொடர்ந்து அவர் தற்போது எந்த கட்சியிலும் இல்லை. இதனிடையே அண்மையில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட அறிவு திருவிழாவில் தன்னை அழைக்கவில்லை என்பதால் திமுக மீது கோபமடைந்தார். மேலும் அறிவு திருவிழாவில் அறிவார்ந்தவர்கள் யாரும் பெரிதாக கலந்து கொண்டு பேசியதாக தெரியவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த அவர், என் பெயர் சம்பத், என் அண்ணன் பெயர் கருணாநிதி, என் தம்பியின் பெயர் ஸ்டாலின், இப்படி திமுகவுக்காகவே பிறந்தவன் நான். கடந்த காலங்களில் திமுகவுக்காக பல மேடைகளில் பேசியுள்ளேன். ஆனால் தற்போது என்னை கசக்கி எறிந்துவிட்டனர். தம்பி விஜய் எதிர்த்து பேசும் எண்ணம் எனக்கு கிடையாது. அவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன். விஜய் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு ஆதரவாக பணியாற்றவும் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். நாஞ்சில் சம்பத்தின் கருத்தால் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சற்று பதட்டம் அடைந்துள்ளன. காரணம், சம்பத்தின் பேச்சு திறமை அப்படிப்பட்டது. திமுக, அதிமுக, மதிமுக என அனைத்து கட்சியிலும் இவர் நட்சத்திர பேச்சாளராக பணியாற்றியுள்ளார். அப்படிப்பட்ட நபர் விஜய்க்கு ஆதரவாக வேலை செய்யும் பட்சத்தில் அது தாவேகாவுக்கு கூடுதல் பலமாக அமையும். இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. அதேபோல் அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக, அன்புமணி தரப்பு பாமக, தமாக, ஐஜேகே, தமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி அமைய அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார்.
காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதே போலவே நடிகர் விஜயும் காங்கிரசுடன் கைகோர்க்க ஆர்வமாக இருப்பதாக அவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்திய அரசியலில் தங்களின் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள விஜய் ஒரு வலுவான முகமாகவும் முதுகெலும்பாகவும் இருப்பார் என்று காங்கிரஸ் தலைமை நம்புவதாக நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். இந்த கூட்டணி அமைந்தால் அது இரு கட்சிகளுக்கும் பரஸ்பர அரசியல் லாபத்தை தரும் என்றும் இது தொடர்பான முக்கிய முடிவுகளை விஜய் விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் நடந்த தாவேகா செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசை சாடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் காங்கிரசுடனான இந்த நெருக்கம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி உறவில் தற்போது வரை அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு எட்டப்படவில்லை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் இது தொடர்பாக சென்னையில் முகாமிட்டு ஆலோசனைகளை நடத்தி வரும் வேளையில் திமுக தரப்பில் இன்னும் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படாதது ஒருவித இழுபறியை காட்டுகிறது. இத்தகைய சூழலில் ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசியில் உரையாடியது மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயை சந்தித்தது போன்ற நிகழ்வுகள் புதிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன. நாஞ்சில் சம்பத்தின் கூற்றுப்படி தென்னிந்தியாவில் தனது ஆதிக்கத்தை தக்க வைக்க காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் தமிழகத்திலும் தனது பலத்தை நிரூபிக்க விஜய் ஒரு முக்கிய முகமாக முன்னிறுத்த திட்டமிடுவதாக தெரிகிறது. விஜயின் அரசியல் நகர்வுகள் மற்றும் கொள்கைகள் காங்கிரசின் நிலைப்பாட்டிற்கு நெருக்கமாக இருப்பதாகவும் இதன் காரணமாகவே இக்கூட்டணி அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் விரைவில் வெளியிடுவார் என்று நாஞ்சில் சம்பத் எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்குள் தாவேகாவுக்கு ஆதரவான மனநிலை நிலவி வரும் நிலையில் இந்த மெகா கூட்டணி அமைந்தால் அது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. இதனால் வரும் நாட்களில் தேர்தல் களம் மேலும் விறுவிறுப்பாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் பேசியதாவது: விசில் சின்னம் போகாத ஊரே கிடையாது. விசில் போகும் இடங்களில் எல்லாம் தாவேகா இருக்கிறது என அர்த்தம். விசில் சின்னத்திற்கு மக்கள் வாக்களிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இரத்த சொந்தமாக நம் வகையறாக்களை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதீத நம்பிக்கையில் பேசுகிறேன் என நினைக்காதீர்கள். இதுதான் கள யதார்த்தம். தீய சக்திகளை வீழ்த்துவதற்கு தூய சக்தியான நாம் வந்தால் மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேகா மட்டும்தான் மக்களுக்கான ஆப்ஷன், நோ டைவர்ஷன். டப்பா என்ஜின், ஓட்டை என்ஜின், எவ்வளவு என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் நம்ம தமிழக வெற்றி கழகம்தான் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எனவே தோழர்கள் இதனை மனதில் நிறுத்தி கொண்டு இன்னும் கடினமாக வேலை பாருங்கள். விசில் சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்க செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை. மற்றதெல்லாம் மக்களுடன் சேர்ந்து நான் பார்த்து கொள்கிறேன். இவ்வாறு விஜய் பேசினார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.